எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது என்னோட வாய்ஸ் தான், பயந்துடாதீங்க. கொஞ்சம் கோல்ட் அண்ட் ஃபீவராக இருக்கிறனால வாய்ஸ் இப்படி தான் வருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மணி பிளான்ட் எல்லாத்தையுமே வந்து வெயில் எடுத்து வைக்கணும் வாரத்தில் ஒரு நாள். ஸோ அதை தான் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு ஒரு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் மட்டும் நான் வெயிலில் வச்சு எடுத்துருவேன். ஸோ அதிலேருந்து தான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வீடியோவை வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது பாதியிலேயே நிறுத்திட்டேன். அப்புறம் அடுத்த நாள் ஃப்ரைடே அன்னைக்கு தான் கண்டினியூ பண்ணேன். தேர்ஸ்டேயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளான்ஸ் எடுத்து வச்சதும் சாம்பார் பொடி அரைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுக்கு வரமிளகா காய போட்டது மட்டும்தான் தேர்ஸ்டே விலாக். மற்றதெல்லாம் ஃப்ரைடே வீடியோஸ் தாங்க. ஸோ மார்னிங் எல்லாத்தையும் அனுப்பிட்டு எல்லாத்தையும் எடுத்து சிங்கில் போட்டாச்சு. இதை வந்து கழுவணும். சரி, அதுக்கு முன்னாடி வரமிளகாயை காய போட்டுடலாம் அப்படின்ட்டு தான் பாலை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு வரமிளகாயை எடுத்துகிட்டு போனது தான். வெயிலில் காய போட்டு வந்ததையுமே சுத்தமாக முடியல. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு தேர்ஸ்டே எல்லா வேலையும். இந்த கோல்டு பிடிச்சாலே எனக்கு எப்போவுமே வாய்ஸ் அஃபெக்ட் ஆயிரும். இதை நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வரும். என்னென்னா ஃப்ளாஷ்பேக் தான். நல்லாயிருக்கும், கேளுங்களேன். துன்பம் வந்தாலும் சிரிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, ஆனால் என்னோடது நான் இப்போ நினச்சேன்னாலும் அந்த துன்பத்தை நினச்சி எனக்கு சிரிப்பு தாங்க வரும். ஒரு 5th ஸ்டாண்டர்ட் இல்லைன்னா 6th ஸ்டாண்டர்ட், கரெக்டாக ஞாபகம் இல்லை, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஸ்டாண்டர்டில் என்னை வந்து சித்தப்பா தான் எப்போவுமே கூட்டிகிட்டு வருவார். டிவிஎஸ் 50 இருக்கும்ல, அதில் தான் கூட்டிகிட்டு வருவார். எப்போவுமே அதே ரூட்டு, அதே வண்டி தான். ஆனால் அன்னைக்குன்னு பார்த்து என்னன்னே தெரியல, கால் போய் டயருக்குள்ளே மாட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், நான் என்னோடய கால் பின்னாடி உட்காந்துட்டு நான் என்ன பண்ணணும், சித்தப்பா கால் மாட்டுது அப்படின்னு ஏதோ ஒன்று கத்தணும், ஏதோ ஒன்று பண்ணணும். நானும் ட்ரை பண்ணுறேன், ஒன்றுமே வரல, வெறும் காற்று தான் வருது. கால் உள்ளே போய் மாட்ட அப்படியே தோல் உரியுது, எல்லாமே தெரியுது. ஆனாலும் வந்து என்னால் சொல்லவே முடியல, காற்று மட்டும்தான் வெளியே வருது. அட்லீஸ்ட் அவரை பிடிச்சி ஆட்டியாவது ஏதாவது ஒன்று சொல்லியிருக்கணும் இல்லையா, எனக்கு எதுவுமே தெரியல. அப்புறம் ஆப்போசிட்டில் வந்தவர் தான் பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. அப்புறம் வண்டியை நிறுத்தி அப்படி இப்படின்னு நடந்துச்சு. அது கிட்டத்தட்ட 1 மாதம் எனக்கு லீவே கிடச்சிச்சு. அந்தளவு வந்து நல்ல பெரிய காயமே ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே தழும்பும் இருக்குதுங்க. இப்போவுமே அப்பப்பா இதை சொல்லி சிரிச்சிட்ருப்போம். ஏன்னா வித்தியாசமாக இருக்குது இல்லையா, எல்லோரும் ஐயோபியோன்னு கத்துவாங்க. எனக்கு அந்த டைமில் வாய்ஸே வராமல் காற்று மட்டுமே வந்துச்சுன்னு நினச்சி நான் இப்போவுமே சிரிச்சிட்ருப்பேன். இத்தனை வாய் பேசுகிற எனக்கு மெயினான டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு மட்டும் இல்லை, நிறைய விஷயங்களுக்கு வந்து டக்குன்னு வாய்ஸ் ஸ்டக் ஆகிட்டு வெறும் காற்று மட்டும்தான் வரும். அது கோல்டு பிடிச்சிச்சின்னா அவ்வளோதான் 1 வீக். ஸோ இது யாருக்கு ஹாப்பியோ இல்லையோ, நம்ம வீட்டில் ஒருத்தருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இல்லைங்களா. அதை நான் சொல்லவே வேண்டியதில்லை, உங்களுக்கே யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோதாங்க, தேர்ஸ்டே விலாகை இதோடு முடிச்சிட்டேன். ஏன்னா முடியல. அடுத்த நாள் ஃப்ரைடே விலாக் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இது ஃப்ரைடே அன்னைக்கு எப்பவும் போல் உருளியிலெல்லாம் பூ மாற்றிட்டு நிலவாசலில் கோலம் போட்டுட்டு கோயிலுக்கு போகல. அன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சுனால வண்டியே எடுக்கலை. ஹஸ்பண்டும் மார்னிங்கே சொல்லிட்டு தான் போனார், கம்முன்னு எந்த வேலையும் செய்யாமல் ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. ஸோ அதனாலும் ஃப்ரைடேனா அந்த ஃப்ரெஷ்னஸ் வேணும் இல்லையா. ஸோ அதனால் எப்பவும் போல் வீட்டிலையே சாமி கும்பிட்டாச்சு மார்னிங்கே. உடம்பு சரியில்லாத சமயத்தில் நம்ம எல்லாரும் சொல்கிற ஒரு டைலாக் ஒன்று இருக்குது, நம்ம படுத்துட்டோன்னா நமக்கு சுடுதண்ணி வச்சு தர்றதுக்கு கூட ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. நானுமே அப்படி சொல்லியிருக்கேன். ஆனால் அதை நம்ம இப்படி கூட நினச்சி பார்க்கலாம், ஆள் இல்லாமலாம் இல்லைங்க, நேரம் இல்லாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்குவோமே. நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க நமக்கு வந்து செய்யக்கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து அதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ நம்ம கேட்டோன்னா செய்வாங்களோ என்னமோ. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உடம்பு சரியில்லாத சமயத்தில் அப்படி தான் நினைக்க தோணும், என்னடா நமக்கு ஒருத்தரும் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு வீட்டில் இப்போவுமே இருக்குதுங்க, அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. என்னென்னா உடம்பு சரியில்லை யாருக்காவது வீட்டில் அப்படின்னா, அது மருமகளோ மாமியாரோ யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு ஃபுல் ரெஸ்ட்டு கொடுத்துருவாங்க. ஈவன் எந்த ஒரு வேலையும் செய்ய விடாமல் அவங்களே ஃபுல் கேர் எடுத்து அவங்க பெட் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி. ஈவனாக கோல்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டொமக் பெயினாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா பயங்கரமாக கேர் எடுத்து பார்த்து அவங்கள 2 நாளில் குணப்படுத்தி அவங்கள பழைய மாதிரி மாற்றிடுவாங்க. ஸோ இதில் வந்து லவ்லையும் வந்து சீக்கிரம் குணமாயிடும், அதே மாதிரி நல்லா ரெஸ்ட் எடுக்கிறப்பவும் சீக்கிரம் குணமாயிடும் இல்லையா. இப்படியும் ஃபேமிலி இருக்குது, கண்டுக்காமல் இருக்கிற ஃபேமிலியும் இருக்குது. சரி, நம்ம வேலையை பார்ப்போம். தயிர் நிறைய இருக்குது. ஸோ வெயில் காலம் வந்துருச்சு, மோர் எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து எப்போவுமே இந்த மண் சட்டியில் தான் மோர் கடைவேன். இது எல்லாமே என்னோடய மட்பாட் கலெக்ஷன். கண்டிப்பாக ஒரு நாள் தனியாக வீடியோ போடுறேன். நிறைய மண் சட்டி வச்சுருக்கேன். முதல்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அதில் தான் செஞ்சிட்ருந்தேன். இப்போ ரீசன்ட் டைம்ஸில் கொஞ்சம் அப்படியே டைம் பத்தாதனால அவாய்ட் பண்ணிவிட்டேன். இனி கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணணும். நான் வந்து பாட்டிலில் போட்டு குளிக்கையோ இல்லை ஆடை எடுத்து கலெக்ட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு அப்படியெல்லாம் வெண்ணெய் எடுக்க மாட்டேன். எப்போ எடுத்தாலுமே இந்த மண் சட்டியில் தான் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கிற தயிரை போட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி பாருங்கள், இந்த மாதிரி மத்து
அதாவது பருப்பு கடையிற மத்தில் போட்டோன்னா வராது. இந்த மாதிரி மத்தில் போட்டு நல்லா கடைஞ்சோன்னா 15 நிமிஷம் போதும். ஈஸியாக மோர் எடுத்துடலாம். வெண்ணெய் தனியாக சூப்பராக வந்துடும். மிக்சியில் போட்டு அடிக்கிறப்பவோ இல்லை பாட்டிலில் போட்டு ஷேக் பண்ணுறப்பவோ அதோட தன்மை கண்டிப்பாக மாறிடும். மண் சட்டியில் போடுறப்போ அதோட குளிர்ச்சி தன்மை மாறாது. ஸோ அதனால் நம்ம பாட்டி காலத்துலேருந்தே இது தானே பாரம்பரியம். ஸோ அப்படி தான் நான் எடுப்பேன். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இந்த மண் சட்டியில் போட்டு அந்த டேஸ்ட்டு, மோரோட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் போதும். ஈஸியாக டிவி பார்த்துட்டே கூட செஞ்சிடலாம். கண்டிப்பாக மண் சட்டியில் ட்ரை பண்ணி பாருங்களேன். அதுவும் ஏர்லி மார்னிங் எடுத்தால் தான் வரும்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 10 மணி தான். தயிர் நல்லா சில்லுன்னு இருந்துச்சுன்னா போதுங்க, ஈஸியாக வெண்ணெய் வந்துடும். நான் பார்த்தீங்கன்னா கரண்டியில் இந்த மாதிரி வெண்ணெய் எடுத்து சல்லடையில் போட்டு வச்சுருவேன். அப்போ அந்த மோர் எல்லாம் வடிஞ்சிரும் இல்லையா, வெண்ணெய் தனியாக கலெக்ட் ஆகிடும். தண்ணிக்குள்ளே போட்டு அப்படியே எடுத்துடலாம். இல்லைன்னா நம்ம கையை வச்சு எடுக்கிறப்போ மோர் வந்து புளிப்பேறிடுங்க. அதனாலேயே நான் வந்து இந்த மாதிரி மெத்தடு இது பண்ணிக்குவேன். அதுவும் இல்லாமல் கையில் பிசு பிசுன்னு ஒட்டும் இல்லையா, அதுதான் மெயின் காரணமே. ஆனால் தண்ணிக்குள்ளே போட்டுட்டோன்னா அந்தளவு ஓட்டாது. ஸோ 1/2 லிட்டர் பால், அதுக்கு இந்த அளவு வெண்ணெய் கிடைக்குங்க. வெண்ணெய் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பாலோட குவாலிட்டியை பொறுத்து இல்லையா. ஸோ எனக்கு இந்த மாதிரி கலெக்ட் ஆகிருக்கு. எனக்கு என்னென்னா இந்த பானையில் அந்த மோர் இருக்கிறப்போ அதோட வாசனை சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கடைஞ்சி ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறப்பவே குடிக்கணும்னு தோணும். ஸோ இதுதான் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஹேர் வாஷும் பண்ணியிருந்தேன், மோரை பார்த்ததையும் குடிக்கணும்னு தோணிடுச்சு. ஸோ ஒரு டம்ளரை ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கிட்டேன். நைட்டு காரதோசை சுடலாம் அப்படின்ட்டு அதுக்கு தாங்க ஊற வைக்க போகிறேன். நான் எப்படி செய்வேன் அப்படின்னா மில்லட்ஸ் யூஸ் பண்ணி தான் செய்வேன். வெயிட் லாஸ் ரெசிபி கேட்குறீங்க இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி வேணால் பாருங்கள். 1 கப் அளவு மட்டை அரிசி எடுத்திருக்கேன். இது கூடவே 1 கப் அளவு குதிரைவாளியோ சாமியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குதிரைவாளி அரிசி எடுத்திருக்கேன். இப்போது இதை நல்லா கழுவி ஒரு 3-4 தடவை கழுவிடணும். கழுவிட்டு அது ஊறட்டும். இது கூட நான் என்ன சேர்த்து அரைக்க போகிறேன் அப்படின்னா பச்சை பட்டாணி, சுண்டல், பாசிப்பயிறு நல்லா முளை கட்டி வச்சுருக்கேன் 2 நாளைக்கு முன்னாடியே. இது எப்படி செய்கிறது அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் கூட நான் போட்டிருக்கேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். அதுலேயே நம்ம வடை எப்படி செய்யலான்னு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்திங்க. நிறைய ப்ரோட்டீன் இருக்குது இதில். ஸோ இதை சேர்த்து தான் நான் வந்து அரைச்சி காரதோசை செய்ய போகிறேன். நான் துவரப்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் எதுவும் சேர்த்த மாட்டேன். ஸோ நம்ம வந்து சில நேரங்களில் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா நம்ம சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொஞ்சம் கஷ்டப்பட்டு இதெல்லாம் சாப்பிட்டு தான் ஆகணும். என்னோட லஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சப்பாத்தி, பீட்ரூட் சட்னி. என்ன ஊற்றுனோண்டு இருக்குன்னா எல்லா பாக்ஸுக்கு போட்டு போயிட்டாங்க. இது எனக்கு மட்டும்தான். காலிஃப்ளவர் குழம்பு வச்சுருந்தேன், அது இருக்குது. காலிஃப்ளவர்னாலே என் ஹஸ்பண்ட்க்கு சுத்தமாக பிடிக்காது. அது ஒரு மருந்து காய் அப்படின்னு சொல்லுவார். புறா மருந்தடிச்சு வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு. நான் எப்போவாவது சேர்த்துக்குவோம், நானும் என் பையனும். ஸோ இது பழைய சாதம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், காலையில் குடிச்சுக்கிட்டோம். இது இந்த கத்திரிக்காயில் வந்து கொஞ்சம் பரட்டின மாதிரி வச்சுருந்தேங்க. ஏன்னா பையனுக்கு மதியம் ஒயிட் ரைஸ் தான் வேணும்பா அவனுக்காக. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் நான் போய் மோர் குடிச்சிக்கிட்டே புக் படிக்க போகிறேன். இதுவே என்னோடய லன்ச் வந்து முடிஞ்சிடும். நான் எப்படி சப்பாத்தி சாப்பிட போகிறேன்னு தெரியல. ஸோ என்னோடய புக்ஸ் கலெக்ஷன் பற்றி கேட்டிருந்தீங்க, கண்டிப்பாக போடுறேன். இப்போ நான் என்ன புக் எடுத்திருக்கேன் படிக்க போகிறதுக்கு அப்படின்னா கோபிநாத் சாரோட ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க. எப்படி மனுஷன் யோசிச்சிருக்காரு பாருங்களேன். அதாவது நெகட்டிவாக ஒரு விஷயம் வந்து நம்ம ஆளுகிட்ட சொன்னோன்னா அதைத்தான் செய்வாங்க. குழந்தைங்க எப்படி இதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறாங்களோ அதை செய்வாங்க இல்லையா. அந்த மாதிரி தான் இவரும் வந்து இந்த டாப்பிக்கை வச்சுருக்காரு. அதனாலேயும் என்னமோ 5 லட்சத்துக்கு மேலே போயிட்டு இருக்குது இந்த புக்கு. 2 பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யதார்த்தமாக டே லைஃபுக்கு நம்மளோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும், அதாவது வாழ்க்கைனா சந்தோஷமாக எப்படி அமைச்சிக்கணும், ஏன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், எதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜென்ரலான டாபிக் தான் 2 புக்குமே. ஸோ அதை தான் வந்து மோரை குடிச்சிட்டு எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிக்கும். அது சேரில் உட்கார்றத விட இந்த மாதிரி கால் நீட்டி உட்காந்துக்கிட்டோன்னு வைங்களேன். அது மார்னிங் தான் செடிக்கெல்லாம் வந்து தண்ணி வேற பாய்ச்சிட்டு இந்த ஃப்ளோர் எல்லாம் நல்லா கழுவி விட்டுருந்தேன்னா ஸோ நல்லா சில்லுனே இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் எனக்கு மாட்டிருச்சு, அது வேறு விஷயம். பட் நார்மலாக இருந்தால் இந்த பிளேஸ் வந்து சில்லுன்னு மோரோட புக்ஸ் ரீட் பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லையா. புக்ஸ் ரீடிங் கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். நிறைய விஷயங்களுக்கு அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க என்னோடய புக்ஸ் கலெக்ஷனை காட்டுறேன். ஒரு 45 மினிட்ஸ் புக்ஸ் ரீட் பண்ணுவேன் கண்டிப்பாக. இது கம்பல்சரின்னு வச்சாச்சு. ஸோ முடிச்சுட்டு வந்துட்டு இந்த புத்தக திருவிழாவுக்கு போயிருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா ஹஸ்பண்டு. அங்கே போயிருந்தப்போ என்ன புக்ஸ் வாங்கிட்டு வந்தார் அப்படின்ட்டு காட்ட போகிறேன். ஒரு
கிட்டத்தட்ட புக்ஸ் பார்த்திங்கன்னா 7-8 புக்ஸுக்கு மேலே இருந்துச்சு. அதில் ஒரு 4 புக்ஸ் வைரமுத்து சாரோடது மட்டுமே. வைரமுத்து சார் புக்கு பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஹஸ்பண்ட்க்கு சிகரங்களை நோக்கின்னு ஒரு புக் இருக்குது. அதை படித்ததுக்கப்புறம் தான் கவிதை எழுதணுன்னே தோணுச்சு. நிறைய கவிதை எழுதி ஒரு நோட் ஃபுல்லாக வச்சுருக்காரு. ஆனால் அந்த நோட்டெலாம் மேலே இருக்குது. ஸோ அதை எடுக்கல. என் ஞாபகத்தில் இருக்கிற கவிதை ஒன்று நான் கடைசியாக சொல்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா வடுகப்பட்டி முதல் வாழ்க்கா வரைன்னு வைரமுத்து சாரோடது. நான் சொன்ன இந்த சிகரங்களை நோக்கி புக்கு கண்டிப்பாக கிடச்சிச்சின்னா படித்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். வேறு உலகத்துக்கு கொண்டு போயிடும். இந்த பூக்கள் விற்பனைக்கல்லங்கிறதும் வைரமுத்து சாரோடது தான். இப்போது இந்த புக்கு தான் நான் படித்ததில்லை. இது பார்த்தீங்க அப்படின்னா நேற்று போட்ட கோலம். இது கோலத்தை பற்றி கிடையாது. இது சாரோட ஒரு புக்கு டைட்டில் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நீயா நானா கோபி சாரோட ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காதீங்க பார்ட் 1. இது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா 5 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. புக் மூவிங்கில் இருக்குது. இது பார்ட் 2. இன்றைக்கி இந்த புக்கு தான் எடுத்து கொண்டு போய் படிக்க ஆரம்பித்தேன். எடுத்ததுமே பார்த்திங்கன்னா வீட்டில் ஏன் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, வீடு தான் சூப்பரான ஒரு சொர்க்கம்னு நினச்சி பாருங்கன்ட்டு இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. தேசாத்ரின்னு ஒரு புக்கு. அப்பாவின் வேஷ்டி, சாரு நிவேதிதா. இதில் வந்து சின்ன சின்ன கதைகளாக இருக்கும். நல்லாயிருக்கும். இந்த புக்கும் நான் படித்ததில்லை. ஆசைப்படாதே எதுவும் கிடைக்காது, தேடு எல்லாம் கிடைக்கும்னு. நல்லா இருக்குது பார்க்க. ஆனால் பொறுமையாக படிக்கணுங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த டைம் வாங்கிட்டு வந்தார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிகரங்களை நோக்கி இந்த பூக்கள் விற்பனைக்கெல்லாம் புக் முதல்லையே படிச்சிட்டோம். ஆனாலும் ரொம்ப பிடிக்கும், வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ரெஃபர் பண்ணுற புக் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டால் மனசே ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குங்க. குட்டி குட்டி கதைகளோட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த புக்கை படித்து பாருங்கள். புதுசாக படிக்கிறவங்க ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இதை முடிச்சுட்டு சாம்பார் பொடிக்க அரைக்கணுமா, சரி ரொம்ப போர் அடிச்சிச்சு, உட்காந்துக்கிட்டே இருந்தோன்னா உடம்பு ரொம்ப என்னமோ கஷ்டமாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதனால சரி சாம்பார் பொடிக்கு நேற்றே வரமிளகாயெல்லாம் காய வச்சுட்டு இன்றைக்கும் காஞ்சிட்டு இருக்குது. ஸோ அதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் நான் எப்போவுமே மெஷர் பண்ணி தான் போடுவேன். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது எப்போவுமே ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். அதனால் எடுத்தும் கவுத்தும் செய்யக்கூடாது அப்படின்ட்டு பக்குவமாக மெஷர் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா கரெக்டாக வரும். சாம்பார் பொடி சூப்பராக இருக்கும். வேணும்னா சொல்லுங்கள், என்னென்ன ஆட் பண்ணுறேன், எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த கிச்சன் ஸ்கேல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க. கண்டிப்பாக வந்து என்னென்னமோ வாங்குகிறோம். நம்ம இந்த கிச்சன் ஸ்கேல் வாங்கி வச்சுட்டு சப்போஸ் நீங்கள் எல்லாமே வீட்டில் ரெடி பண்ணுறவங்களா இருந்துச்சுன்னா இதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதையும் வந்து அதில் லிங்க் பண்ணிட்டோம், அதாவது 0 கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு 4-5 இதை மட்டும் மெஷர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்புறம் அடுத்தடுத்த பொருட்களை அப்படியே வறுத்துக்கிட்டே வந்து மெஷர் பண்ணிக்குவேன். ஸோ இந்த சாம்பார் பொடி ஆகட்டும், குழம்பு மிளகாய் தூள் ஆகட்டும், எல்லாமே வீட்டில் தான் ரெடி பண்ணிக்குவேன். முடிஞ்சளவு நீங்களுமே அதை ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுறதுனால இதில் வந்து நிறைய கெடுதல் இருக்குது. இது வந்து பாய்சனஸ் தான். அதாவது பேக்டு ஐட்டம்ஸ், பேக்டு மசாலா பொடிகள் எல்லாமே, சாம்பார் பொடி ஆகட்டும், ரசப்பொடி ஆகட்டும், எல்லாமே பாய்சனஸ்ன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்சளவு வீட்லேயே ரெடி பண்ண பாருங்கள். இது வந்து என்னோடய கருத்து, அவ்வளோதான் சொல்கிறேன். அது அவங்கவுங்க விருப்பம் இல்லையா, யாரையும் கம்பல் பண்ணலை. ஸோ அப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா என் ஹஸ்பண்டோட கவிதை சொல்கிறேன் அப்படின்ட்டு. கேளுங்களேன், ரொம்ப நல்லாயிருக்கும். போர் அடிக்காது. சும்மா கேட்டு பாருங்கள், எப்படி எழுதியிருக்காருன்னு தெரியும். நிறைய கவிதைகள் இருக்குது. அதெல்லாம் நோட்டில் சூப்பராக இருக்குது. ஆனால் அது யார் மேலேறி எடுக்கிறது, அதனால் என் நினைவில் 2 இருக்குது. அதை சொல்கிறேன் கேளுங்களேன். எனது சட்டைப்பையில் இருக்கும் ஒவ்வொரு ரூபாய் நோட்டிலும் காந்தியின் படம் வெளிப்படையாகவும் என் வேதனைகள் மறைமுகமாகவும் அச்சிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு எழுதியிருக்காரு. என்னென்னா உண்மையாகவே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஒவ்வொரு பைசா சேர்க்குறப்பவும் பார்த்திங்கன்னா அவரோட ஹார்ட் ஒர்க் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு கவிதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இனி அதற்கான வாய்ப்பே இல்லை என்று தெரிந்துவிட்டது. எனக்கான சிம்மாசனத்தை நானே செய்து கொள்ள வாங்கி வைத்திருந்த மரங்களை எல்லாம் பரன்மேல் எடுத்து போட்டு வைத்து விட்டேன். எதற்கும் இருக்கட்டும், அது எனது கடைசி ஊர்வலத்தின் பாடைக்காவது பயன்படும் என்று. என்ன ஒரே சோக கவிதையாக இருக்குன்னு தானே பார்க்குறீங்க. அதைத்தான் நானும் கேட்டேன். அதுக்கு அவர் என்னென்னாரு தெரியுங்களா, கல்யாணத்துக்கு அப்புறம் சோக கதை தான் வரும், வேறு எப்படி இருக்கும் அப்படின்னாரு. சரி இவ்வளோ கவிதை எழுதுறீங்கல்ல, எனக்காக என்ன நினச்சி ஒரு கவிதை எழுதுங்களேன் அப்படின்னு கேட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கவிதை கூட இப்போ வரைக்கும் எழுதலைங்க. எத்தனையோ வருஷம் ஓடிருச்சு. கவிதை எழுதுறதையே மனுஷன் நிறுத்திட்டார்.
ஓகேங்க. அப்படியே நம்ம சாம்பார் பொடி ரெடி ஆயிட்டிருக்கு. நான் வந்து மோஸ்ட்லி லோ மீடியமில் தான் வச்சுக்குவேன். அப்போ தான் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வறுக்க முடியும். கொஞ்சம் அவசரத்துக்காக வேகமாக வச்சுட்டோம் அப்படின்னா கருகிரும். அப்படியே 6 மாதத்துக்கும் அந்த ஸ்மெல்லோடவே வேஸ்ட் பண்ணிட்டோமேன்னு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே செஞ்சுக்கலாமே. வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய தண்ணி குடிங்க. மறந்துடாமல் இவ்வளோ குவான்டிட்டி இன்னைக்கு குடிச்சிடணும் அப்படின்ட்டு ஞாபகம் வச்சு குடிங்க. ஏன்னா வேலை செஞ்சுட்டே நம்ம மறந்துடுவோம். அதனால தான் எந்தளவு வந்து வெயில் வந்து புசு புசுன்ட்டு நமக்கு கஷ்டப்படுத்துதோ அதில் சில விஷயங்கள் நமக்கு சாதகமாகவும் இருக்குது இல்லையா? இந்த மாதிரி காய போட்டு எடுக்கிறது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு பிடிச்ச வடகம் கண்டிப்பாக நானும் வந்து ஏப்ரல் லாஸ்ட்டில் ரெடி பண்ணுவேன், போடுறேன், வீடியோ போடுறேன். அதே மாதிரி இந்த எண்ணெய்கள், தேங்காய் எண்ணெயெல்லாம் வீட்டில் தான் ரெடி பண்ணிக்குவேன். ஸோ இனி அடுத்தது அதுதான் பண்ணணும். இந்த பொடிகள்லாம் அரைச்சதுக்கப்புறமா தேங்காய் வாங்கிட்டு வந்து காய போட்டு அதை தேங்காய் எண்ணெய்க்கு ரெடி பண்ணணும். அவ்வளோதான், நம்ம சாம்பார் பொடிக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி அது ஆறுனதுக்கப்புறம் கொண்டு போய் அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் மிஷினில் கொடுத்து. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம காரதோசைக்கு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஸ்ப்ரவுட்ஸ் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் மில்லட்ஸ், அதாவது குதிரைவாளி சாமைக்கு பதிலாக ஒயிட் ரைஸ் சேர்த்து இந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்தும் அடையாக நீங்கள் வந்து சுட்டு எடுக்கலாம். வெங்காயம், கொத்தமல்லி தழை, கேரட் எல்லாம் சேர்த்து சுடுறப்போ நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். மில்லட்ஸ் சேர்த்துனீங்கன்னா இன்னும் பெனிஃபிட் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்டாக வரும். அப்புறம் இந்த வீடியோ ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் என்னோடய வாய்ஸை அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டதுக்கும் பார்த்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.